கோஜோ சட்டோரு தி ஒன் சேஞ்சர் த என்டர் ஜுஜுட்சு வேர்டுனே சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு கேரக்டர். கோஜோ மட்டும்தான் அவன் கேனில் 6 ஐயோட பிறந்த குழந்த. அது மட்டும் இல்லாமல் இன்ஃபினிட்டி உள்ள ஒரு இன்ஃபினிட்டி, அதாவது கோஜோ தொட முடியாது. நீங்கள் அந்தளவுக்கான இன்ஃபினிட்டி எந்த ஒரு கேஸில் நினைஞ்சுமே இத்தனைக்குமே ஹியூமன்ஸ் கூட கோஜோட அனுமதி இல்லாமல் கோஜோ தொடக்கூட முடியாது. அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான பீஸ்ட் தான் கோஜோ சட்டோரு. எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால் டோஜி வீசஸ் கோஜோ ஃபைட்டில் கூட என்ன தான் கோஜோ செத்துருந்தாலும் தன்னோட பவர் ஃபுல்லாகவே காட்டலை அந்த இடத்துல. ஏன்னா கோஜி பவர்ஃபுல்லான ஒன் ஆஃப் த கேரக்டர் தான் வித்தவுட் கேசட் யூஸரில். ஆனால் கோஜோ இஸ் மெயின் கேரக்டர் மாதிரியே தெரியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா கோஜோ ரைட்ஸ் இல்லாமல் நம்ம டோஜியாக இருக்கட்டும், சுக்னாவாக இருக்கட்டும், நம்ம கோஜோவாக இருக்கட்டும், 3 பேரும் பார்த்தீங்கன்னா பில்லர் ஆஃப் த கேரக்டர் ஆஃப் ஜுஜு கைட்ஸனோட வேர்ல்டுக்குள்ளே அவங்க. அதுக்கப்புறம் தான் யூஜி சில கேரக்டர்ஸ் இருக்காங்க. ஆனால் கோஜோ ஒரு ஸ்பெஷலான ஒரு கேரக்டர் தான். ஏன்னா என்ன தான் கோஜோ லாஸ்ட்டு சுக்னா கையாக சாப்பிட்ற மாதிரி காமிச்சிருந்தாலும் நீங்கள் ஒன்று காமிச்சிருந்தீங்கன்னா அந்த பேட்டரே சுக்னா விசஸ் கோஜோ மாதிரி தான் தெரிஞ்சிருப்பாங்க பார்க்கும்போது. ஆனால் நீங்கள் மாங்கா பேனல் படிச்சிருந்தீங்கன்னா சுக்னா 2 ஆளாக அவளுக்கு சப்போர்ட்டுக்காக சிரிக்காமல் இருக்கும். இந்த பக்கம் கோஜோ 1 மேன் அந்த பேட்டில் சால்வ் பண்ணுறது. இத்தனைக்குமே டொமைன் எக்ஸ்பிரஷன் போட்டும் இத்தனைக்குமே ஹாலோ பர்பிள் யூஸ் பண்ணியும் அந்தளவுக்கு ஒரு தான் நான் தான்டா அப்படின்ற ஒரு இதில் இருந்தவர் தான் ஜோஜோ சட்டோரு.